வணக்கம் அன்பு கூடல் டிவி நேயர்களே, நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது கூடன்குளம் தெற்கு தெரு அன்பு மச்சான் திரு ஆர் குமார் அவர்களின் புது வீடு பால் காய்ச்சும் விழாவை தான் இப்போது இந்த வீடியோ முழுவதுமாக பார்க்கவிருக்கிறோம். அவர் தெற்கு தெருவில் புதிதாக 40 லட்சம் ரூபாய் செலவில் கட்டியிருக்கும் அழகான வீட்டின் பால் காய்ச்சும் திருவிழா இன்று காலை 8 மணிக்கு கூடன்குளம் சிஎஸ்சி ஆலய குருவானவர் திரு எட்வர்ட் டேனியல் அவர்கள் தலைமையில் வீடு பால் காய்ச்சப்பட்டு மற்றும் திறந்து வைக்கப்பட்டது. அந்த விழாவைத்தான் இந்த வீடியோ முழுவதுமாக பார்க்கவிருக்கிறோம். வீடியோவை பாருங்கள். அன்பு மச்சான் குமார் குடும்பத்தை வாழ்த்துங்கள். இந்த வீடு தற்போது 2 மாடிகளை கொண்டதாக இருக்கின்றது. வருங்காலத்தில் 3வது மாடியும் எழுப்பலாம். தற்போது கீழ்த்தளத்தில் 2 பெட்ரூம்கள் மற்றும் கிச்சன், ஒரு ஹால் எனவும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் மற்றும் அட்டாச்ட் பாத்ரூமோடு இப்போது வடிவமைக்கப்பட்டுள்ளது. வருங்காலங்களில் அது இன்னும் கூடுதல் ஒரு ரூமாக மாற்றப்படலாம். ஏனென்றால் அவருக்கு 2 மகன்கள். இப்போது எங்களது குருவானவர் வீட்டிற்கு முன்பாக பாடல் பாடி ஜபித்து கொண்டிருக்கின்றார். இன்னும் சில நொடிகளில் வீட்டை திறந்து வைத்து உள்ளே வந்து வீடு பால் காய்ச்சி விழாவானது ஆரம்பிக்கும். அன்பு குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக, அன்பு வீட்டாருடைய பிரயோஜனத்திற்காக இந்த வீட்டை ஆசீர்வதித்து பிரதிஷ்டை செய்து திறந்து வைக்கிறேன். தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாக, தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாக, ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து என் வாழ்வரை அன்புவை ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து அனைத்து வீட்டு பகுதிகளுக்கும் குருவானவர் அவர்கள் மஞ்சளால் சிலுவையிட்டு வீட்டை ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றார். அதைத்தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அது முடிந்தவுடன் பால் காய்ச்சும் நிகழ்ச்சியானது நடைபெறும். தாவீதின் வீடு உனக்கு முன்பாக நிலைத்து இருப்பதாக. உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராகிய இருக்கிறீர். இந்த அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உன்னோடு இந்த விண்ணப்பத்தை செய்ய இந்த அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது. இப்போது சபை ஊழியர் ஜெய்சிங் அவர்கள் பாடம் வாசித்து அதன் பிறகு எங்களது குருவானவர் அவர்கள் ஜபித்து இந்த பால் காய்ச்சும் விழாவை ஆரம்பித்து வைக்க இருக்கின்றார்.
நாமத்தினாலே அந்த குடும்பத்தாரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கும்படியாக கிருபைகளை ஆதரவு கொடுத்து நமக்கு ஸ்தோத்திரம். தேவனே, கட்டப்பட்டிருக்கிற இந்த புதிய இந்த வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாக. விருந்தினர்களை வரவேற்கின்ற அறையை கட்டர் ஆசீர்வதிப்பாக. அந்த பிள்ளைகள் ஓய்வெடுக்கின்ற அறையை கட்டர் ஆசீர்வதிப்பாக. சதா காலங்களிலும் நடந்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் பால் காய்ச்சும் விழாவை முன்னிட்டு வான வேடிக்கைகள் முழங்கி இப்போது குருவானவர் அவர்கள் பால் காய்ச்சும் பாத்திரத்தை ஸ்டவ்வில் எடுத்து வைத்து ஒரு கப் பாலை ஊற்றி பால் காய்ச்சும் விழாவை உறவினர்கள் ஒவ்வொருவராக ஒரு கிளாஸ் பாலை அந்த பாத்திரத்தில் எடுத்து ஊற்றி அதன் பிறகு பால் காய்ச்சும் வேளையில் இந்த விழாவானது நிறைவு வரும். பாருங்கள், தொடர்ந்து இசையுடன் நாம் பார்க்கலாம். நித்தம் அது உனதாகுமே, நெஞ்சில் ஒரு சங்கீதமே, இறைவா நித்தம் அது உனதாகுமே. அனைவரும் பால் காய்ச்சும் விழாவுக்கு பாலை ஊற்றிவிட்டு மீதி இருந்த பாலை மீண்டும் அந்த பாத்திரத்தில் ஊற்றி இப்போது ஸ்டவ்வை ஆன் செய்து பால் காய்ச்சும் விழாவை ஆரம்பித்து வைக்கிறார்கள். இந்த பாலானது பொங்கி வந்தவுடன் பால் காய்ச்சும் விழா நிறைவடையும். அதனைத் தொடர்ந்து காலை உணவாக பொங்கல் மற்றும் உளுந்தவடை, டீ, சட்னி, சாம்பார் போன்றவை வழங்கப்படும். பகல் 12:30 மணிக்கு பால் காய்ச்சும் விழா மதிய விருந்தானது மிக சிறப்பாக நடைபெறும். இப்போது பால் பொங்கி மேலே வந்து கொண்டிருக்கின்றது.
இப்போது உறவினர்கள் அனைவரும் குலவையிட்டு வாழ்த்த இந்த பால்காட்சியும் விழாவானது மிகவும் சிறப்பாகவும் அருமையாகவும் இனிதே நடந்து முடிந்துவிட்டது. இந்த புதிய வீட்டை பால்காட்சும் அன்பு மச்சான் திரு குமார் அவர்களுக்கும் அக்கா சுதா அவர்களுக்கும் நமது கூடல் டிவியின் சார்பாக அன்பான வாழ்த்துதல். தொடர்ந்து காலை உணவாக பொங்கல், வடை, சட்னி, சாம்பார், டீ, காஃபி என அனைவருக்கும் வழங்கப்பட்டது. மற்றும் பகல் விருந்தாக வெஜிடேரியன் அருமையான ஒரு விருந்து வழங்கப்பட்டது. அனைத்து குடங்குளம் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மற்றும் அணுமின் நிலையத்தில் வேலை பார்க்கும் சக ஊழியர்கள் மற்றும் நமது CSI சபை மக்கள் என அனைவரும் கலந்து கொண்டு இந்த புதுமனை புகுவிழாவை சிறப்பித்தார்கள். என்ன நேயர்களே, இந்த குடன்குளம் குமார் மச்சான் அவர்களின் புதுமனை புகுவிழா நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். பிடித்திருந்தால் நமது கூடல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு அருமையான குடன்குளம் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ். கூடல் டிவி. நன்றி, நல்வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.